ஆமாம்மா, இந்த வாட்ச் தாம்மா வாங்கி கொடுமா. வீட்டுல இருக்க எதுடா வாட்ச்? செவுத்துல கடியா இருக்கு, அதை எடுத்து பாத்துக்க. என்ன நேரமும் கையில வச்சு நோண்டிட்டு இருக்கேன், இதுல பாத்துக்க. கெவினே, கெவினே, இந்த தேங்காய் உளிச்சு குடுறான். போமா. போனுக்குள்ளேயே தலையை விட்டுட்டே கிடக்குறே இல்லடா. படிச்சு 2 வருஷம் ஆகுது. ஒழுங்கா வேலைக்கு போறியா நீ? எத்தனை தடவை சொல்றது, கிடைச்ச வேலைக்கு போக மாட்டேன், படிச்ச வேலைக்கு தான் போவேன். இப்படியே சொல்லிட்டு இருந்தா எப்படிதான்? ஏய் தண்டபாணி, ஏய் தண்டபாணி. டேய், உங்க அப்பா ஃப்ரெண்ட் வந்திருக்காரு, அவர் ஒன்னு கேட்பாரு, போய் பதில் சொல்லு. மத்த சொல்ல போற. என்னப்பா வீட்ல இருக்கியா இல்லையா? அங்கிள் சொல்லுங்க. எங்கப்பா உங்க அப்பா? வீட்ல இல்ல. அங்கிள் கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. ஓ, மரியாதையா பேசணுமா? உங்க அப்பா 2 வருஷம் முன்னாடி என்கிட்ட காசு வாங்கினான், இப்போ வரைக்கும் கொடுக்கல. கேட்கும் போதெல்லாம் அப்பா எப்பன்னு இழுத்து எடுத்துட்டு இருக்கான். எனக்கெல்லாம் குடும்பம் குட்டி இல்லையா? இந்த மரியாதை போதுமாப்பா? இந்த மரியாதையும் நீ படிச்ச படிப்புக்காக தான். அந்த படிப்பை நான் கொடுத்த காசுல தான். அதுவாது உனக்கு தெரியுமா? இங்க காசும் கொடுத்துட்டு மரியாதை வேற கொடுக்கணும். அம்மா, என்னம்மா அவர் இப்படி பேசிட்டு போறாரு? எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வந்த கோதைக்கு தான் பேசி விட்டுருப்பேன். அப்பா மூஞ்சிக்காக பாக்குறேன். அவரு இதைதான்டா சொல்லிட்டு இருந்தாரு. என் பையன் முகத்தை பாரு, ராஜா மாதிரி இருக்கான், நல்லா வருவான்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதெல்லாம் கனவா தானே வந்து நிக்குது. இருந்தாலும் ராத்திரியும் பகலுமா செக்யூரிட்டி வேலைக்கு போறாரு. அவருக்குன்னு எந்த செக்யூரிட்டியும் பண்ணிக்கல. அம்மா ரைமிங்கா பேசுறேன்னு நினைச்சுக்காத. இருந்தாலும் ரொம்ப பாவம்டா. போய் போனை பாரு. அம்மா தோசை ஊத்தி கொண்டு வரேன். என்னடா அங்க போற உங்க அப்பா லவ் பண்ணிட்டு இருக்காரு? எங்க? அம்மா, அம்மா. என்னடா? என்னம்மா ஷூக்கெல்லாம் பாலிஷ் போட்டு வெளியே கிளம்பிட்டு இருக்கேன், நீ என்ன எதுவும் கேட்காம கண்டுக்காம போற? என்ன கேக்குறது? பார்த்தாலே தெரியுது வேலைக்கு போறேன்னு. என்னமோ குடும்ப கஷ்டம் தெரிஞ்சா போதும். ஆமா, எங்க போறான்? அவனை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இங்க சினிமாக்கு எங்கேயாச்சும் போறானா? சினிமாவுக்கு போறவன் தான் காலையில சோத்த கட்டிட்டு போவானா? இல்ல லவ் பண்ற வீட்டுல பாக்கணும்னு சொன்னா தூரம் போறாரா? அவன் வேலைக்கு போறான். வேலைக்கு போறானா? இந்த சின்ன வயசுல எதுக்கு வேலைக்கு போகணும்? இன்னும் கொஞ்ச நாள் வீட்டுல இருந்துட்டு போலாம்ல? இப்பதான் ஒழுங்கா வேலைக்கு போயிட்டு இருக்கான். நீங்க அதே இதையும் சொல்லி திரும்ப அவனை உட்கார வச்சிடாதீங்க. உங்களுக்கு வேலைக்கு நேரம் ஆயிடுச்சுல, கிளம்புங்க. என்னம்மா?
வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்பா. என்னப்பா வேலைக்கு சென்ட்டியா? ஆமாண்ணா. ரொம்ப சந்தோஷம்ப்பா. அது அப்பா எப்பவும் வாடகை கரெக்டாக கொடுத்துருவாப்புல. ஃபோன் பண்ண ஃபோனே எடுக்கலை. என்னப்பா உடம்பு சரியில்லையா? இல்லை, உடம்புலாம் நல்லா தான் இருக்கு, அது ஒன்றும் இல்லை. சரி, நான் அப்பாட்ட என்னன்னு சொல்கிறேன். சரிப்பா, பார்த்துக்கோ. எனக்கா? அவனுக்கு கொடுத்துரு. ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கீங்க, நீங்களே கொடுத்தலாம்ல. நான் கொடுத்தா வாங்கிக்க மாட்டான், நீயே கொடுத்துரு. கவின், இங்க வா. சொல்லுமா. என்னம்மா இது எனக்கா? வர்றா சட்டை. வேலைக்கு போனால் மரியாதை தான் கிடைக்கும், சட்டைலாம் கூட கிடைக்குமா? போடா, போய் போட்டு வாப்போ. அப்பா எப்பவும் வாடகை கரெக்டாக கொடுத்துருவாப்புல. என்னம்மா? இல்லங்க, அவனே சம்பாரிச்சு வாங்கிக்கணும்னு ஆசைப்படுறான், விடுங்க. அம்மா, காஃபி மட்டும் போட்டுக்கம்மா. கவின், இங்க வா. காஃபி நான் போட்டு தரேன், உட்காரு. சொல்லுமா, என்ன விஷயம்? காலையில ஏன்டா அப்படி பண்ண? எப்படி பண்ண? அப்பா எவ்வளவு ஆசையா உனக்கு வாட்ச் வாங்கி கொடுத்தாரு, அதே எடுத்து கட்டல நீ. உன்னதான் கேக்குறேன், சொல்லு. சரி, எனக்கு எதுக்கு வாட்சு? தா செவுத்துல ஒன்று இருக்கு, கையிலே எந்நேரமும் வச்சு சுத்திட்டு நிற்கிறேன், இதுல பார்த்துட்டு போறேன். அந்த 1 மாசம் வாடகை என் கையில கட்டிட்டு நான் என்னமா பண்ண போறேன்? நான் தான் வேலைக்கு போறேன்ல, இன்னும் 1 மாசம் நான் வாங்கிக்கிறேன். சரி போ, போய் காசு போட்டு போ. சரி, அவனை கேக்குறேன், உண்மையை சொல்லு. ஏன்டா அப்பாட்ட பேச மாட்டேங்கிற? நான் இல்லாத போது அப்பா நீ சண்டை கட்டிட்டீங்களா? இல்ல இல்லம்மா. அப்புறம் ஏன்டா பேச மாட்டேங்கிற? அப்பா பக்கத்துல வந்தாலும் நீ தள்ளி தள்ளி போற. அம்மா, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைம்மா. எனக்கும் மற்ற பசங்க மாதிரி அப்பா கிட்ட சிரிச்சு ஜாலியாக பேசணும்னு ஆசைதாம்மா. 2 வருஷம் வீட்டில் இருந்திருக்கேன். அப்பா என்ன ஏதாவது சொல்லிட்டா எனக்கு அவரை ரொம்ப பிடிக்குமா. என்ன சொல்லிட்டோமே நான் அப்பாவும் ஃபீல் பண்ணக்கூடாது. அவர் என்ன ஏதாவது சொன்னால் நானும் உடஞ்சிருவேன். இந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு தான் நானே விலகி வந்துட்டேன். அம்மா, சேலரி வந்துருச்சு. $20,000மா. சாமி ரூம்ல வச்சிருக்கேன், அவர் எடுத்துக்க சொல்லு. டேய் நில்றா. ஏமா? மாசம் சம்பளம் வாங்கினியே, அப்பா கையில கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கலான்னு இல்ல, அங்க வச்சிருக்கேன், அதை எடுத்துக்க சொல்லுன்னு எதையோ சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற நீ. இன்னைக்கு நீ வேலைக்கு போனோடனே உன் பகுமானத்தை கட்டுறியா? நீ உன் சம்பளத்தை எதிர்பார்த்துதான் அந்த மனுஷன் உட்காந்துருக்காரா? இன்னும் 20 வருஷம் உன்னை உட்கார சோறு போடுவாரு அந்த மனுஷன். என்னம்மா
நீ கூட இப்படி புரிஞ்சுதான் பேசுற. என்னடா புரிஞ்சுக்கணும்? என்ன புரிஞ்சுக்கணும்? இன்னைக்கு உங்க அப்பா காட்டுற மரியாதை தான் நாளைக்கு என்ன காட்டுவேன். என்ன இன்னைக்கு நீ வேலைக்கு போன பெரிய மனுஷன் ஆயிட்டியா? நீ உன் சம்பளத்தை எதிர்பார்த்து உட்காந்துருக்கோம் நாங்க. போடா. அம்மா அது இல்லைம்மா, நான் எத்தனை முறை அப்பாட்ட கை நீட்டி காசு வாங்கியிருப்பேன். அப்போ அவர் காசு கொடுக்கும் போதெல்லாம் என் கை கீழே இருக்கும், அவர் கை மேலே இருக்கும். இப்போ நான் அவர்கிட்ட கொடுத்தேன்னா அவர் கை கீழே போயிடாதாம்மா? எப்படிம்மா?